துப்பாக்கி வந்து அவர் உரிமையோட தான், அவர் வந்து லைசன்ஸ் துப்பாக்கி தான். அவர் வந்து தற்காப்புக்காக தான் பயன்படுத்தப்பட்ட வச்சிருந்தாரு. துப்பாக்கி வந்து தற்காப்புக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்த துப்பாக்கி. ஏன்னா இப்போ சமீப காலமா இந்த சீமான் அண்ணன் மேல வந்து அவர் வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்துட்டு இருக்கு, பெட்ரோல் குண்டு வீசுறதாக பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா அவர் ஒரு தற்காப்புக்காக வைக்கப்பட்ட துப்பாக்கி. அவர் இது இப்போ துப்பாக்கியை வந்து தேவையற்ற முறையில் பயன்படுத்தி விட்டார் என்று பொய்யா ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, பண்ண போறாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்னைக்கு வந்து சீமான் ஆஜராக சொல்லி இன்னைக்கு அழைப்பணை கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரால் ஆஜராக முடியாதுன்ட்டு நாங்க வழக்கறிஞர்லாம் எல்லாரும் சேர்ந்து போய் அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துட்டு வந்தோம், இன்னைக்கு ஆஜராக முடியாதுன்னு. அது சம்பந்தமா இன்னைக்கு வந்து அழைப்பானையை அவங்க வீட்டிலே வந்து ஒட்டிட்டு போனாங்க. ஒட்டிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு இருந்த ஒரு தம்பி வந்து அதை கிழிச்சிருக்கிறாப்புல. அதுக்காக போலீஸ் வந்து அத்துமீறி அவர் சீமானண்ண வீட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சு தாக்க முற்படும் போது, அவர் தாக்கி முற்பட்டு வெளியில கூட்டிட்டு வரும்போது அவர் இடுப்புல இருந்த துப்பாக்கியை வந்து பார்த்து போலீஸ் அதை கைப்பற்றாங்க. அவர் வந்து துப்பாக்கியை வந்து பயன்படுத்தவும் இல்லை, அதை வந்து அவர் மிரட்டவும் கிடையாது. ஆனா இப்ப மிரட்டினதாக ஒரு புகாரை வந்து சொல்றாங்க. இப்ப அவங்கள 2 பேரையும் காவல் நிலையத்தில் அழைச்சு வச்சிருக்காங்க. ஒட்டிட்டு போன உடனே கிழிச்சிட்டாருங்களா இல்ல மறுபடியும் காவல்துறை வந்ததா சொன்னாங்க? ஒட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சேர்ந்தவங்க ஒட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்ட பிறகுதான் இது கிழிச்சிருக்காங்க. இவர உடனே அவங்க முன்னாடி எல்லாம் கிழிக்கல. லைசன்ஸ்டு கன்னு தான், அவருடைய தற்காப்புக்காக அவர் வச்சிருக்கிற கன்னு தான். சீஸ் பண்ணக்கூடாது, ஆனா பண்ணிருக்காங்க. இப்போ காரணம் எதுவும் காரணம் ஒன்னும் வெளிப்படையா ஒன்னும் சொல்லல. இல்ல மிரட்டல, துப்பாக்கி காட்டி மிரட்டவில்லை, கையில வச்சு அதெல்லாம் மிரட்டல. அவர் இடுப்புல இருந்தது, இடுப்புல அவர் வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்தும் போது அவர் எடுத்து கொடுக்கறாரு. இந்த மாதிரி துப்பாக்கியை எடுத்து கொடுக்கும் போது அது வந்து மிரட்டினதாக அதை சித்தரிக்கிறாங்க. பாதுகாப்புக்காக இல்ல இவருடைய சீமான் வீட்டுல பாதுகாப்பு அதிகாரியா இருக்கிறாரு இவரு. அவருடைய பாதுகாப்பு, ஏன்னா அண்ணன் வீட்டுல பாதுகாப்புக்கு இருக்கிறாரு. அவருடைய பாதுகாப்பு இங்க வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசுறதாக ஒரு தகவல் எல்லாம் வருது. அதுக்காக அவருடைய பாதுகாப்பு, ஏன்னா இவர் ஒரு பாதுகாப்பு ஒரு நபரா இருக்கிறதுனால அவருடைய பாதுகாப்புக்கு வச்சிருக்காரு. சீமான் உட்பட இவரோட பாதுகாப்புக்கும் சேர்த்துதான். சீமான் அண்ணனுக்காக, அண்ணன் இங்க ஊர்ல இல்ல, சீமான் அண்ணன் வீட்டுல இந்த மாதிரி குண்டுகள் வீசப்பட போகுதுன்றதுக்காக அவர் அந்த துப்பாக்கியை வச்சிருக்கிறாரு. வேலை செய்யறவங்க. அவர் வந்து துப்பாக்கி வச்சிருந்தவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். அவர் லைசன்ஸ்டு துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் அவர் பேர் அமல்ராஜ், இன்னொருத்தர் வந்து சுபா. அவர் அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு ஓட்டுநர். இல்ல அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் அப்படி அவர் ஒன்னும் யார்கிட்டையும் வாக்குமூலமும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. அவங்க ஆமா இல்ல, யாருமே போலீஸ்காரங்களை உள்ள வந்து தாக்கலங்க. இவங்க போலீஸ்காரங்க வந்து அத்துமீறி உள்ள நுழையும் போதுதான் தள்ளுமுள்ளு நடக்குது. இவரை வந்து வலுக்கட்டாயமா ஜீப்ல ஏத்தும் போதுதான் அந்த துப்பாக்கி வந்து அவர் இடுப்புல இருந்து தெரிய வருது. எடுத்துதான் கொடுக்கிறாரு ஒளி, அவர் துப்பாக்கி காமிச்சு அவர் மிரட்டல. சீமான் அவர்கள் வீட்டுல இல்லன்னு காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை வீட்டுக்கு வந்தாங்க, என்ன காரணம்? அது நீங்க காவல்துறையிட்ட தான் கேட்கணும். இல்ல அதாவது அவங்க வந்து அந்த நோட்டீஸை கிழிச்சதுக்காக வர்றதாக தான் சொல்றாங்க. நம்ம போலீஸ் காவல்துறையை வந்து ஒட்டும் போது கிழிக்கப்படல. அந்த நோட்டீஸ் வந்து பிற்பாடு ஒட்டிட்டு போன பிறகு தகவல் தெரிஞ்ச பிறகுதான் அதை ரிமூவ் பண்றாங்க. அது என்ன செய்திங்கிறது தகவல் தெரிஞ்ச பிறகுதான் அதை ரிமூவ் பண்றாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். காவல்துறையை வந்து ஒட்டி இருக்காங்க, என்ன ரீசனுக்காக ஒட்டி இருக்காங்கன்ற தகவலை நாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அதை ரிமூவ் பண்ணுவோம். அதாவது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நாங்க எங்களுக்கு அது தகவல் தெரிஞ்சிருச்சு, சீமான் அண்ணன் வந்து நாளைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்ற தகவலை நாங்க தெரிஞ்ச பிறகு அதை ரிமூவ் பண்றாங்க. இல்ல அதை கலந்து பேசிட்டு தான் அதை முடிவு பண்ணலாம். நெருக்கடிகள் எதனால கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அரசியல் காரணத்து தான், பியூர்லி அரசியல் காரணத்து தான். ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக இப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர் அரசியல் செய்வதனால அவருக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி தேவையற்ற செயல்கள்ல இப்போ காவல்துறையை ஏவி விடுறாங்க. வேற ஒண்ணும் தெரியல, இதுவரை இன்னும் போடல. இல்ல இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. உங்க நிர்வாகிகள் நிறைய பேர் கூடுதலால பாதுகாப்பு எல்லாம் போடுறாங்க, தடுப்பு எல்லாம் அமைக்கிறாங்க. நிர்வாகிகள் என்ன சொல்றீங்க?
நிர்வாகிகள் யாரும் வரல, எல்லாம் வழக்கறிஞர்கள் தான் வந்திருக்காங்க. இப்போ சட்ட ரீதியா காவல்துறையிட்ட என்ன சார் பேசிருக்கீங்க உங்க சைட்ல இருந்து? சட்ட ரீதியா நீங்க பண்றது தேவையற்ற ஒரு வழக்கு பதிவு பண்றதுக்கு நீங்க முற்படுறீங்க. அது வேண்டான்னு நான் கேட்டிருக்கிறேன். அதை அவங்க அதை கன்சிடர் பண்ணல. அவங்க நடவடிக்கை எடுக்க தான் போறோம்னு சொல்றாங்க. நாடு தான் போறோம். இன்கேஸ் அவங்க ரிமாண்ட் பண்ணாங்கன்னா நாங்க பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ண தான் போறோம். உங்க தரப்புல என்ன ஆதாரங்கள் கொடுத்துறீங்க சார் அவங்க கிட்ட? இல்ல, ஆதாரங்கள் எதுவும் கேட்கல. எங்கிட்ட எதுவும் கேட்கல, எதுவுமே கேட்கல. ஆதாரங்கள் எதுவுமே கேட்கல. எங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்களையும் அவங்க எதுவும் கைப்பற்றவும் இல்லை. என்ன ரக துப்பாக்கி சார் அவர் வச்சிருந்தது? ஏன்னா துப்பாக்கியுடைய இது தெரியல. பட் ஆனா லைசன்ஸ் பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஓகே, உங்க பேர் சார்? ரூபன். தேங்க்யூ.